மக்களே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா அழகா இருக்கக்கூடிய பீட்ரூட்ட வச்சு தான் கூட்டு பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு ஹாஃப் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா. புதினா போட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் வந்து 2 பீட்ரூட்ட வந்து துருவி வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு, தேங்காவும் துருவி தான் நீங்க எடுக்கணும். சரியா? கட் பண்ணி எல்லாம் வச்சிராதீங்க. அப்புறம் வந்து 2 வத்தலு, மஞ்சளு, மிளகாய், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கடுகு. இதுக்குள்ள கடுகு இருக்கு, எண்ணெய். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் எண்ணெய் யூஸ் பண்ணி இனி ஹெல்த்தியான ஜூஸியான பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வைக்கணும். பேனை வச்சுக்கிட்டு இப்படி சூடு ஆயிருக்கான்னு கையெல்லாம் வச்சு பார்த்துறாதுங்க. என் பழக்க தோஷம் விடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சூடான அப்புறம் என்ன பண்ணணும்? எண்ணெய் தூக்கி ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் சூடானோட கடுகெண்ணெய் போடணும். கடுகெண்ணெய் கொஞ்சம் நேரம் சத்தம் போடும். அவன் சத்தம் போடுறத பொருட்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும்? வத்தலை தூக்கி அடுத்த போட வேண்டாம். அவிரன்ற கொஞ்ச நேரம் குடும்ப கதை விடுவா. விட்டுட்டு இருக்க போய் கருவேப்பிலையை போட்டோம்னா அது கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்த போல இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் போடும். அதுக்கப்புறம் என்னது? வெட்டி வச்சிருக்க உள்ளியை தூக்கி அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஒரு மிக்சிங்கை கொடுத்துருங்க. ஒரு லைட்டா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் அழகா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப இது வந்து என்ன ஆகுது? வேகக்கூடாது. லைட்டா மொறு மொறுன்னு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை போட்டுறணும். பீட்ரூட் இப்படி போட்டாலும் சரி, மொத்தமா நீங்க போட்டாலும் சரி. என் கையில குழந்தை இருந்தா அதனால தான் நான் இப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுறேன். சரியா? மொத்தமா போட்டுட்டு ஒரு மிக்சிங்கை கொடுத்துருங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே. என் வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. யாரெல்லாம் பண்ணலையோ ப்ளீஸ் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் என்னெல்லாம் உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும், மீன்ஸ் நான் சமைக்கிறத வச்சு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு தான் சொல்லுங்க. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் இதுக்கு மேல போட்டுட்டா போதும். போட்டு கொஞ்சம் கரெக்டா பார்த்து தூவி போடுங்க என்ன மக்களே. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டா போதும். மிளகாய் பொடி. சரியா? ரொம்ப போடுறதுங்க, லைட்டா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மஞ்சள் தூள். என்கிட்ட வந்து இது இல்ல, வீட்டுல வந்து பச்சை மிளகாய் இல்ல. அதனாலதான் நான் வந்து வத்தல் பொடி போட்டேன். ஆனா அது ரொம்ப டேஸ்டா வந்துச்சு. நீங்களும் வத்தல் பொடியே போடுங்க, செம்ம டேஸ்டா வரும். சரி? அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இவ்வளவு போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுத்துட்டீங்கன்னா அழகா சூப்பரா டேஸ்டியா மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மேம் சொல்லுவாங்க, உங்க அம்மா மட்டும் எப்படி இவ்வளவு அழகா ஜூஸியா பீட்ரூட் கூட்டு வைக்கிறாங்கன்னு. எனக்கு என்னடா பீட்ரூட் கூட்டு வைக்கிறது அவ்வளவு கஷ்டமான்னு பார்த்தா எனக்கு ஏதோ நல்லா அழகா வருது மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. சரியா? அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா லைட்டா குக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கோம்ல தேங்காய் கொஞ்சோண்டு, அதை வந்து கொஞ்சம் அதிகமா தேங்காய் போட்டாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் தான் போடுவேன். சரியா? தேங்காவை போட்டு வந்து என்னன்னா போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாயிரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா புதினா வச்சிருந்தோம்ல கட் பண்ணி அதையும் தூக்கி உள்ள போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுத்துருங்க. நான் கிண்ட அந்த வத்தல் வந்து வெளியில விழுது. அதை திருப்பி உள்ள போடுறதே என் வேலையா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி கொடுத்தேன் மக்களே, நல்லா வேகட்டும். சரியா? லைட்டா ஊத்தணும். ரொம்ப குளம் மாதிரி ஊத்திராதுங்க, ஏன்னா லைட்டா தான் ஊத்தணும். ஊத்திட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரா ஒரு 5 நிமிஷத்துல பீட்ரூட் கூட்டு செம்ம ஜூஸியா டேஸ்டா இருக்கும். ரைஸ் கூட அவ்வளவு அழகா இருக்கும். சரியா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி? நிறைய பேர் என் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. உங்க ஆதரவு, நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி? அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.